நான் எங்கே இருக்கீங்கன்னா இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழியில் இருக்கேன். திருச்சுழின்னு சொல்லி திருச்சுழியம்னு சொல்லுவாங்க. பழைய ஏடு பதிகங்களில் திருச்சுழியம் பாடப்பட்டிருக்கு இந்த இடம். இதுக்கு பேர் இப்போ திருச்சுழின்னு மருவி திருச்சுழின்னு வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய துணை மாலையம்மன் உடனுறை பூமிநாத சுவாமி கோயில், அவருக்கு இன்னொரு பேர் வந்து திருமேனிநாத சுவாமின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலில் தான் வந்திருக்கோம். அந்த கோயிலோட சிறப்புகளை பற்றியும் இந்த கோயிலோட வரலாறை பற்றியும் நம்ம பார்ப்போம். இந்த கோயில் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அந்த கோயிலை வந்தோடனே பாருங்கள், முன்பக்கத்தில் ஒரு தெப்பக்குளம், அழகான தெப்பக்குளம் காட்சி அளிக்குது. பார்க்குறதுக்கு இந்த தெப்பக்குளம் வித்தியாசமாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. இந்த தெப்பக்குளம்லாம் ஏன் கோவிலில் கட்டியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நடுவில் மைய மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து தெப்போற்சவம் நடத்துவாங்க. சுவாமி வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து இந்த தெப்பத்தில் இருக்க அந்த தண்ணியை சுற்றி வந்து அந்த மண்டபத்தில் போய் வச்சு பூஜையெல்லாம் நடக்கும். இந்த தெப்பக்குளத்தில் தான் மழை பெஞ்சு தண்ணி வந்திருக்கும் போது பாருங்கள். இது வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் படித்துறை காணப்படுது. இதில் எல்லா கோயிலும் 4 பக்கம் படித்துறை இருக்கும், இது ஒரு பக்கம் தான் இருக்குது. வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் கோயிலில் இருக்கிற விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ கோயிலோட சன்னிதானத்துக்கு வந்தாச்சு. இதான் முன் மண்டபத்துக்கு வந்துருவோம். இங்கே பாருங்கள், மேலே பாருங்களே, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதை பொறிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம 24 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளதில் போக அதில் ஒவ்வொரு அந்த என்னென்னதுக்கு ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம் அப்படின்றத பொறிச்சு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே பாருங்கள், கோயில் வந்து கல்லால் தான் அந்த கோயிலை இது பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் அதிகம் காணப்படுது இந்த கோவிலில். இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. அதில் பார்த்தா கொடிமரம் இருக்குது. எல்லா சிவன் கோயில் இருக்கிறது போல் கொடிமரம், நந்தி பலிபீடம் காணப்படுது. இப்போ நம்ம வந்து கோயில் வந்து உள்ளே வீடியோ எடுக்க முடியாது, வெளிப்பிரகாரத்தை மட்டும் நம்ம வீடியோ எடுக்கிறோம். இப்போ இந்த கோயிலை பற்றியோட வரலாறு என்னென்ன வரலாறுங்கிறத இதில் இது பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த கோயில் வந்து எப்படின்னா ராமநாதபுரம் தேவஸ்தான சமஸ்தானத்துக்கு உட்பட்டது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. பாண்டிய மன்னர்களால் கட்டி புனரமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் அந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த அம்மனோட பேர் வந்து பூமாலை அம்மன், துணை மாலை, அதாவது துணை மாலை அம்மன் சொல்கிறாங்க. அப்போ பேரை கேட்கும்போது வித்தியாசமாக இருக்குது. அம்மன் சன்னதியில் இருக்கும். இது அம்மன் சன்னதி. நம்ம வந்து உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால் நம்ம வெளிப்பிரகாரத்தை மட்டும் எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க. இப்போது வந்து அதாவது இந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்யாக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கனோட காற்று பூமாதேவிக்கு அந்த காற்று பட்டனால அந்த காற்றில் தோஷம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அந்த காற்றுனால. அதனால் வந்து மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே உள்ள சிவபெருமான பூமாதேவியை நேரடியாக வந்து பூஜை பண்ணி அந்த தோஷத்தை நீக்கினதாக அந்த தளத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த மாசி மாதம் வந்து வர மகத்தன்னைக்கு இந்த கோவிலில் வந்து விசேஷம் நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுபோக இந்த கோவிலில் வந்து இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல் கட்டடங்களை பாருங்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் மெருகேற்றுன்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி ஒப்புரவாக இந்த கோயிலோட சுவர் அமைக்கப்பட்டிருக்கு. மேலே பாருங்கள், அந்த இதில் வந்து மண்டபம் ஏற்படுத்துறதுக்காக அந்த இது சொல்லுவாங்க ஜாயின் பண்ணுறது, அதை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த மண்டபம் ஏற்படுத்தலை பாருங்களேன், நெட்டுக்கு 2 பக்கம் ஏற்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாகவும் வெளிப்பிரகாரம் காணப்படுது. இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி வரும்போது சொல்லிகிட்டே வரேன் நான். இப்போ வந்து நம்ம இந்த கோயிலோட கட்டட அமைப்புகளை நம்ம பார்த்துட்டு வரோம். பாருங்கள், அந்த காலத்துலேயே வந்து ஜன்னல் வந்து எப்படி பாருங்கள் அமைச்சிருக்காங்க பாருங்கள். கல்லுலேயே வந்து இந்த ஜன்னலை உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து எப்படி உருவாக்கிக்குள்ளே கம்பிகளை கொண்டிருக்காங்க. காற்றோட்டம் உள்ள கோயிலுக்குள்ளே வர்றதுக்காக இந்த ஜன்னல்கள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கெல்லாம் இன்ஜினியரை வச்சு ஒரு வீடு கட்டணும்னாவே இன்ஜினியர் வந்து ஒரு 10 பிளான் போட்டு அதை நமக்கு கொடுத்த பிறகு தான் அந்த வீட்டவே நம்ம கட்ட ஆரம்பிக்கிறோம். அதில் எத்தனை பேர் உழைப்புகள் இருக்குது இப்போ வச்சு தான் அந்த வீட்டை கட்டுறோம். அன்றைக்கி பாருங்கள், அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய கற்களை கொண்டு இந்த கோயில்களை கட்டியிருக்காங்க மன்னர்கள். வந்து அதாவது எந்த அளவுக்கு சிவன் மேலே பக்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ பெரிய பெரிய ஊர்களில் திரு அப்படின்னாவே அந்த ஊர்களில் வந்து ஒரு முக்கியமான சிறப்புகள் காணப்படும். அப்படி தான் இந்த திருச்சூழியம் சொல்லக்கூடிய திருச்சூழியில் இந்த திருமேனிநாத சுவாமி கோயில் இருக்குது. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில் வந்து அதாவது பாண்டிய மன்னர் காலங்களில் பாடப்பட்ட தலத்தில் 10வது திருத்தல கோயிலாக அந்த கோயில் விளங்குது. இந்த கோவிலில் வந்து நிறைய தோஷங்கள், அதாவது பிரம்மதி தோஷம் கூட நீங்கள் தான் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பாண்டிய மன்னர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பிரம்மதி தோஷம் நீங்கி இங்கே வந்து பூஜை பண்ணி அந்த பிரம்மதி தோஷத்தை நீக்கினதாக வரலாறுகள்லாம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு கோயிலில் தான் இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திருச்சுழிக்கே உருத்தான பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரமண மகரிஷின்ற பட்டம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். அது ரமண மகரிஷி தான் இப்போ தற்காலத்தில் அவர் நம்ம கண்ணண்ட தெய்வமாகவும் இருக்கிறார். ரமண மகரிஷி பிறந்தது இந்த திருச்சூழியில் தான் பிறந்தார். இங்கே டெய்லி வந்து இந்த கோயிலில் சிவபெருமானை வணங்குறதுக்காக இங்கே வருவாராம். அப்படி பெருமை பெற்ற ஒரு மண் தான் அந்த திருச்சூழி மண். அந்த மண்ணில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ நம்ம வெளிப்பிரகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இது ஒரு பேரே வித்தியாசமாக இருக்குது. அகண்ட பகிரண்ட விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இங்கே பார்க்க முடியுது. இது எங்கே தான் வித்தியாசமாக இருக்குது, வேறு இந்த மாதிரி இந்த விநாயகரை நான் பார்த்ததே கிடையாது. அகண்ட பகிரண்ட விநாயகர் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க. விநாயகருக்கு எத்தனையோ பேர் இருக்குது, இந்த பேர் வந்து வித்தியாசமாக காணப்படுது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மூளைக்கும் பலிபீடங்கள் வச்சுருப்பாங்க. கோயிலை சுற்றி பலிபீடங்கள் நிறைய காணப்படுது பாருங்களேன். இது எதுக்காக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேவதைகளும் காவலுக்கு இருக்கிறதுக்காக அந்த பலிபீடங்களை வச்சு அந்த பலி கொடுப்பாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த நெய்வேத்தியத்தை அதில் வைப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே கூட இருக்குது. இது சாமியோட கோவிலில் இருக்கும் பார்க்குறோம். இப்போ இங்கேயுமே பலிபீடங்கள் நிறைய காணப்படுது பாருங்கள். இதில் பாருங்களேன், எவ்வளோ நேர்த்தியாக அழகாகவும் இந்த சுவர் அமைச்சிருக்காங்க பாருங்களேன். ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்கள், ஒப்புரவாக காணப்படுது. இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம தமிழ்நாடோட கட்டிடக்கலைக்கு ரொம்ப சான்றாக தான் அந்த கோயில்களில், அந்த மாதிரி கோயில்களில் நம்ம போனால் பார்க்க முடியும் பாருங்கள். மேலே வந்து செங்கல், அது சுதை சிற்பம் சொல்லுவாங்க. மேலே பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அது தண்ணி வர்றது கூட, அந்த மழை தண்ணி வர்றது கூட எவ்வளோ கல்லுலேயே வந்து பாருங்கள், ஒரு முதலை வாயில் தண்ணி வர மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரே நேர்த்தியாக முதலை வாய்கள் போல் காணப்படுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். கோயில்களுக்கு நம்ம முன்னோர்கள் கோயில்களில் கட்டி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்களில் சிற்பக்கலைகளும் நம்மளோட கட்டிடக்கலையும் புரிஞ்சு கிடக்கு. நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வர சந்ததிகள் தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக நம்ம அரசர்களும் சரி, முன்னோர்களும் சரி, இந்த மாதிரி கோயில்களை கட்டி வச்சு நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த கோயில் ஆலயம் அப்படின்னா மனசு வந்து லயப்படுறது. நம்ம ஒரு கோயிலுக்கு வந்தோம்னா அந்த கோயிலில் வந்து நம்ம சாமி வணங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனசு வந்து ஒருநிலைப்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆலயங்களை கட்டி வச்சுருக்கேன். ரெண்டாவது, இந்த கோயில்கள்லாம் ஏன் இங்கங்கே கட்டுறாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி இடங்களில் சக்தி வாய்ந்த இடங்களாக காணப்படுதுன்றதுனால கோயில்களை கட்டி வச்சு நம்மளுக்கு வந்து இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நம்மளும் இதை பயன்பெறும் விதமாக வந்து பார்க்கணும். இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் பாருங்களேன், பூரா முதலை வாங்கி போல் அங்கேயே அமைச்சிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு வித்தியாசமான சிற்பங்களையும் தூண்களையும் நம்ம பார்க்க முடியும். ஆமாம், பாருங்கள், இங்கே வந்து இதுதான் கல்யாண மண்டபம். இங்கே தான் கல்யாணங்கள்லாம் நடத்துவாங்களாம். கல்யாண மண்டபத்தில் பாருங்கள், மேலே மீனாட்சி சொக்கநாதருடைய அந்த சுதைச்சிற்பம் வடிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பிரளய விடங்கருடைய சந்நிதியில் இருக்கோம். இங்கே வந்து திருமேனிநாதர் சந்நிதி ஒரு தனியாக இருக்குது, பிரளய விடங்கருக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது. பிரளய விடங்கரோட சந்நிதியில் இருக்கும். இவருக்கு ஏன் பிரளய விடங்கர் அப்படின்னா, பாண்டிய மன்னன் காலத்தில் ஒரு பாண்டிய மன்னனுக்கு இங்கே வந்து பிரமத தோஷம் பிடிச்சி இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணாலும் அந்த தோஷம் நீங்கினதாகவும், அவன் ஆட்சி காலத்தில் பயங்கரமான பிரளயம், வெள்ள பிரளயம் ஏற்பட்டிருக்கு. மழை பெஞ்சு தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி ஏற்பட்டிருக்கு. அப்போ அவன் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தப்போ சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்து தன் சூளத்தால் அந்த பூமியை குத்தி அதில் ஒரு ஓட்டையை உருவாக்கி இந்த தண்ணியை பூரா அதில் உள்வாங்கினாராம். அதனால் இவருக்கு தான் பிரளய விடங்கர்ன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய சன்னிதானத்தில் தான் நம்ம இருக்கோம். இங்கே பாருங்களேன், ரெண்டு பக்கம் பாருங்கள், ஒரு அரசருடைய உடைய உருவமும் ஒரு ராணியோட உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக நேர்த்தியாக உருவாக்கிறாங்க பாருங்கள். வந்து பாருங்களேன், கிட்ட வந்து பாருங்கள், அவர் போட்டிருக்கிற நகைகள்லேருந்து அவர் கட்டியிருக்க வேஷ்டி முதற்கொண்டு எந்த அளவுக்கு நேர்த்தியாக உருவாக்கிறாங்க. தலையில் கட்டியிருக்க அந்த என்ன சொல்லுவாங்க, தலைப்பாகைன்னு சொல்லுவாங்கள்ல, அது பாருங்கள். அதே போல் வந்து மோதிரத்தை பாருங்கள், ஒரு கையில் போட்டிருக்க மோதிரம் முதற்கொண்டு அவர் நெகத்தை பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக உருவாக்கியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இங்கே காலில் இருக்க நரம்புகளை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு முறை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இந்த திருச்சுழியம் வராரு, திருச்சுழியம் சொல்லக்கூடிய திருச்சுழிக்கு வராரு. வரும்போது பக்கத்தில் பள்ளிமடம்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது அந்த குண்டாருக்கு பக்கத்தில் இருக்குது. குண்டாருக்கு அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் திருச்சுழி, அந்த பக்கம் பள்ளிமடம்னு. அங்கே வந்து தங்கிடுறாரு. காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, ஆற்றுல குளிச்சுட்டு காலை கடனை முடிச்சுட்டு இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் அந்த சுவாமியை பார்க்க வராரு. வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவர் கால் வைக்கிற இடம்லாம் சிவலிங்கமாக காட்சி கொடுத்தனால அங்கேயே திருப்பதிகத்தை படிச்சுட்டு அப்படி திரும்பி போயிட்டாராம். இங்கே வந்து சுவாமி வந்து மட்டும் திருமேனி, அவர் தங்க திருமேனியாக காட்சி கொடுத்தனால இந்த இடத்துக்கு இவருக்கு திருமேனிநாதர்னு பேர். அம்பாள் இல்லாமல் காட்சி கொடுத்துருக்காரு அவருக்கு. அதனால் இந்த சுவாமிக்கு திருமேனிநாதர்னு பேர் வச்சுருக்கிறாங்க. நீங்களும் டைம் இருக்கும்போது வாங்க, உங்களோட குறைகள் எல்லாம் இந்த திருமேனிநாதர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த பூமிநாதர்கிட்ட சொல்லுங்கள்.
உங்களுக்கு எல்லா குறைகளும் எல்லாம் வல்ல இறைவனாக அந்த ஈசன் வந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு அந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்களும் டைம் கிடைக்கும்போது வந்து பார்த்து இந்த சாமியோட அருளை பெறுங்க.